மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, சிலை வழிபாடும் கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாடும் குறித்த பல கேள்விகளுக்கு விளக்கங்கள் கேட்டோம். இந்த கருத்தரங்கத்திலே பல கேள்விகளோடு நாம் காத்திருக்கிறோம். இப்பொழுது இந்த அரங்கிலே அந்த கேள்விகளையும் விவாதங்களையும் தொடங்குவோம். அடுத்த கேள்விகள் நீங்க என்ன கேட்குறீங்க? சிலை வழிபாடு, பக்தி வணக்கம் குறித்து நமது கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாடு என்ன? இதை ஒட்டிய வேறு கேள்விகள் எதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாமே. தந்தைகளுடைய பதில்களில் இருந்து பக்தி வணக்கம் என்ற சொல் அடிக்கடி பயன்படுத்தினார்கள். இதுவே நாம் வழிபாடுகளிலும் பக்தி வணக்கம் என்ற சொல் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஐயா, நீங்கள் ஏதோ கேட்க விரும்புகிறீங்களா? ஃபாதர், இந்த கேள்வியை ஒட்டி 10 கட்டளைகளில் முதன்மையான கட்டளை கடவுளே கொடுத்திருக்கிறார். நானே உன் ஆண்டவராகிய கடவுள், என்னை தவிர உனக்கு வேறு தெய்வங்கள் இருத்தல் ஆகாது. விடுதலை பயணம் 20:1-5 பார்க்கும் பொழுது அது விண்ணகத்தின் மேலையும் பூமிக்கு கீழையும் கடலுக்கு அடியிலையும் இவ்வாறாக சிலையையோ ஓவியத்தையோ நீ வழிபடுத்தப்பட ஆகாது. அப்படியாக நீ செய்தால் உன்னுடைய தலைமுறையின் சந்ததியை 3-4 தலைமுறையில் வரை நான் கண்டிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கேள்வி சாதாரணமாக பிரசபையினரால் அதிகமாக கத்தோலிக்க மக்கள் தாக்கப்படுகிறார்கள். மட்டுமல்ல, இந்த கட்டளைகளின் முதன்மையான கட்டளைக்கு கீழ்ப்படிவதா அல்லது திருச்சபையினுடைய வழிநடத்தல் முறைக்கு கீழ்ப்படிவதா என்பதே என் கேள்வி. ஐயாவுடைய கேள்வி மிக தெளிவாக இருக்கிறது. கட்டளையா அல்லது திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒரு வழிமுறையா எது என்று? இந்த புனிதர்கள், ஆண்டவர் இவர்களுக்கான உருவங்கள் கோவில்களில் வைக்கப்பட்டன. இவற்றை நாம் சுரூபங்கள் என்று சொல்கிறோம். வடமொழியிலே ரூபம் என்றால் உருவம், விசேஷம் என்று சொல்கிறோம். சிறப்பான விசேஷம் என்று சொன்னால் அதை நாம் முன்பு சுவிசேஷம் என்று சொன்னோம். ஆக அந்த சு என்ற எழுத்தை இணைக்கும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சியான நல்ல என்ற பொருளை கொடுக்கின்றது. ஆகவேதான் ரூபம் என்று சொன்னால் உருவம், சுரூபம் சுரூபம் என்று சொல்லும்போது நல்ல உருவம், ஒரு புனித உருவம் என்ற பொருளை தருவதாக இருக்கின்றது. ஆகவே சுரூபம் என்ற சொல்லுக்கு இந்த பொருளை நாம் புரிந்து கொள்வோம். ஆகவே இந்த கீழை திருச்சபைகளில், கீழை திருச்சபை என்று சொல்லும் போது சிறப்பாக இன்று இந்த மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளை நாம் குறிப்பிடலாம், அரபு நாடுகளை குறிப்பிடலாம். அந்த பகுதிகளில் எல்லாம் கிறிஸ்தவ மதம் மிக வேகமாக பல்வேறு சபைகளாக தொடக்க காலத்திலேயே இருந்துள்ளது. இந்த கீழை திருச்சபையிலே மக்கள் பல புனித உருவங்களை வைத்து வழிபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கிறிஸ்துவின் உருவம், இன்னும் மாதாவின் உருவம், இன்னும் புனிதர்களின் உருவங்கள், இவற்றையெல்லாம் வைத்து அவர்கள் வணக்கம் செலுத்தி வந்திருக்கின்றார்கள். இந்த உருவங்களுக்கு, அதன் ஆடைகளுக்கு அவர்கள் விலை உயர்ந்த கற்களை வைத்து அழகுபடுத்தி இருக்கிறார்கள். பொன்னாலும் வெள்ளியாலும் அணி செய்து ஆடம்பரமாக வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே சொன்னது போல இவையெல்லாம் அவர்களை நினைவு கூறுவதற்கானவை, அவர்களோடு உறவு கொள்வதற்கானவை, அவர்கள் வழியாக கடவுளிடம் தங்கள் வேண்டுதலை செலுத்துவதற்காக வைக்கப்பட்டவை. ஆனால் கீழே திரு அவையில் மக்கள் இயல்பிலேயே கொண்டிருந்த அதிகமான இந்த பற்றுதல் காலப்போக்கில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. ஆகவே இவ்வாறு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவுடனே அவர்கள் நினைத்தார்கள், இந்த உருவங்களை இந்த மக்கள் சிலைகளாக்குகிறார்கள், இந்த உருவங்களை தெய்வங்களாக்குகிறார்கள். ஆகவே இந்த தெய்வங்களுக்கு அவர்கள் வழிபாடு செய்வது போல இங்கே சிலை வழிபாடு செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். இதன் விளைவாகத்தான் சிலை உடைப்பு என்ற நிலையானது கீழை திருச்சபையில் தோன்றியது. முதலாவதாக லியோ என்ற அரசர் ஆட்சி செய்த காலத்திலே 726ஆம் ஆண்டிலே இந்த சிலை உடைப்பு தொடங்கியது. ஐகனோ கிளாசம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள்.
இந்த நிலையானது சில ஆண்டுகளுக்கு நீடித்தது. ஆலயங்களில் உள்ள சிலைகள், புனித உருவங்கள் இவைகள் எல்லாம் உடைக்கப்பட்டன. அந்த உருவங்களுக்கு மக்கள் வணக்கம் செலுத்தக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் 787 ஆண்டிலே கூடிய 2ஆம் நிசேயா சங்கம் இதை பற்றி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியது. இதற்கு மக்கள் ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்வது தவறானது. இது ஒரு தப்பறை. யாரும் அப்படி சொன்னால் அவர்கள் தப்பறையான கருத்தை தெரிவிக்கிறார்கள். மாறாக இதற்கு மக்கள் வணக்கம் செலுத்த வேண்டும். அதற்கு இந்த 2ஆம் நிசேயா சங்கம் அனுமதி அளிக்கிறது என்று ஆணை பிறப்பித்தது. அதன் பிறகு சில நாட்களுக்கு, சில ஆண்டுகளுக்கு அமைதியாக இருந்த நிலையில் மீண்டும் அதே கீழை திருச்சபையில் 5ஆம் லியோ என்பவர் அரசராக இருந்த காலத்தில் 814ஆம் ஆண்டில் இந்த பிரச்சனை துளிர் விடுகிறது. ஆகவே மறுபடியும் கோவில்களிலே வைக்கப்பட்டிருந்த புனித உருவங்களை மக்கள் உடைக்க ஆரம்பிக்கிறார்கள். இது 843ஆம் ஆண்டு வரை நடைபெறுகிறது. 814 முதல் 842ஆம் ஆண்டு வரை. இக்காலத்திலே வாழ்ந்த சில இறையியலாளர்கள், உதாரணமாக புனித ஜான் டமசின் என்பவர், இன்னும் பேரரசர் தியோடாரா என்பவர் போன்றவர்களெல்லாம் இது தவறு அல்ல என்று விளக்கம் கொடுத்தார்கள். ஆகவே திருவுருவங்களுக்கு நாம் வணக்கம் செலுத்தலாம் என்று அருமையாக அவர் சொல்லி இருக்கின்றார். எனவே ஆலயங்களில் சுரூபங்களையும் ஓவியங்களையும் படங்களையும் சுவர் ஓவியங்களையும் நாம் பயன்படுத்தலாம் என்ற அறிவுரை வழங்கப்பட்டது. இதற்காக இன்னும் இடைக்காலத்திலே அவர்கள் செய்த பிரச்சாரத்தினால் இந்த சுரூபங்கள் வைப்பது அதிகமாயிற்று. ஒரு வகையில் அனுமதி கொடுக்கப்பட்டதால் இப்பின்னணியிலே நாம் இந்த சுரூபங்கள் தேவைதானா, புனித உருவங்கள் தேவைதானா, படங்கள் தேவைதானா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அதற்கே அறிஞர்களும் பல பதிலை சொல்கிறார்கள். உதாரணமாக அக்காலத்திலே வாழ்ந்த மக்கள் பெரும்பாலானவர்கள் நமக்கு தெரியும் படிப்பறிவு இல்லாத மக்கள், எழுத்தறிவு இல்லாத மக்கள். மறைக்கல்வி போதிப்பதற்கு ஏதேனும் ஒரு கருவி, ஒரு சாதனம் தேவை. ஆகவே கோவில்களிலே இருந்த இந்த புனித உருவங்களை வைத்து, மிக முக்கியமாக கதவுகளிலே செதுக்கப்பட்டிருந்த அந்த ஓவியங்களை வைத்து, இன்னும் கண்ணாடி ஜன்னல்களிலே செய்யப்பட்டிருந்த ஸ்டெயின்டு கிளாஸ் ஆர்ட் என்று சொல்லக்கூடிய அத்தகைய கண்ணாடி ஜன்னல் ஓவியங்களை வைத்து அவர்களுக்கு ஏராளமான விளக்கங்களை கொடுத்தார்கள். இவ்வாறு மறைக்கல்வி கொடுப்பதற்கு அது ஒரு மிகச்சிறந்த கருவியாக இருந்தது. குழந்தைகளுக்கும் கூட இதை வைத்துதான் அக்காலத்தில் மறைக்கல்வியை நடத்தியிருக்கிறார்கள். எமில் மாலே என்ற அறிஞர் கூறுகிறார், உலகம் படைக்கப்பட்ட அந்த படைப்பு காட்சி முதல் பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகள் பலவும், புதிய ஏற்பாட்டிலே நம் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றம், பெந்தகோஸ்து காட்சி, இன்னும் மாதாவின் விண்ணேற்பு, புனிதர்களுடைய மறைசாட்சியம் ஆகியவற்றின் படங்கள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தன. நாம் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டுமானால், நாம் எல்லோரும் பார்த்த நம்முடைய திருச்சி பழைய மறைமாவட்ட பேராலயத்தின் உட்புற சுவர்களிலே, மேற்கூரையிலே அத்தகைய ஓவியங்கள் வரையப்பட்டிருந்ததை நாம் எல்லாரும் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இது ஒன்றும் புதிதல்ல. இது போன்றதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தன. அவை மக்களுக்கு மறைக்கல்வி ஒட்டுவதாக இருந்தன. ஃபாதர், நீங்கள் தொடர்ந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நீங்கள் சொன்ன கருத்தில், அந்த காலத்தில் மக்களுக்கு நீங்களே அதை குறிப்பிட்டீங்க, அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, அதனால் அவங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தா தான் தெரியும்னு. ஆனால் தற்காலத்தில் வாழ்கிறவங்களுக்கு அறிவு அதிகமாக பெருத்து போச்சு. அதாவது எள்ளுன்னா எண்ணெயாக நிற்கிற அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இருக்கும்போது திருப்பி அதே மாதிரி அதையே செய்யணும்னு படசே போட்டு ஏன் நம்ம போய் அதை குழப்பிட்டு இருக்கோம்? அதே போல் திருச்சபை எவ்வளோ மாற்றம் அடைந்து மேன்மை அடைந்த போல் தற்காலத்தக்கபடி அதுக்கு மேன்மை அடைஞ்சிருக்கலாமே. அந்த வழிபாடில் அந்த மாதிரி ஒரு புதிய காரியம் செஞ்சதுன்னா இன்னும் மடக்க இருக்குமே. ஏன்னா பிரச்சனை இன்றைக்கி தற்காலத்தில் மனிதர்களுடைய அவங்க நிலையை தானே நம்ம பார்க்குறோம். அதை விட்டுட்டு நம்ம பற்காலத்தில் அப்போ நடந்துச்சுன்னு பேசி அதில் ஒன்றும் பயன் இல்லையா ஃபாதர்? அதாவது திருச்சபை வரலாற்றிலே எதற்காக
இந்த புனிதருடைய உருவங்கள் பயன்படுத்தப்பட்டன. இல்லை தந்தை, நீங்களே சொன்னீங்க ஏற்கனவே இந்த மாதிரி தவறாக நினச்சதான் அவங்க தான் சிலையை உடைச்சாங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க, வரலாற்றிலே சொல்லிட்டீங்க. இப்போ அது வேணான்னு மக்கள் அதை எல்லாம் மற்ற எல்லாமே அது இருக்கும்போது திருப்பி அதையே திருப்பி செஞ்சுட்டு அதையே செய்யும்போது அது ஒரு ஸ்கேண்டலாக, அது ஒரு தவறான வழி போல தெரியலையா? நான் முதலிலே சொன்னதை மீண்டும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவை தெய்வ வழிபாட்டுக்கு உரிய உருவங்கள் அல்ல என்று முதலிலேயே சொன்னேன். மக்கள் இன்று தவறாக அது தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாக பார்க்கும் பொழுது அதை ஏற்க மறுப்பார்கள். அதை அப்படி பார்க்காமல் இது ஒரு நினைவு சின்னம் தான், இது இறைவனை நினைவு கூறச் செய்வதுதான், அல்லது புனிதரை நினைவு கூறச் செய்வதுதான், அவர்களோடு உறவுகளை செய்வதுதான் என்ற அந்த நிலையில வைத்திருந்தால் இதை வேண்டாம் என்று மக்கள் சொல்ல மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஃபாதர், தெய்வ வழிபாட்டு உருவங்கள் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போ சில கோயிலில் சுரூபங்களை ஆராதிக்கிறாங்களே ஃபாதர், அது எப்படி? சில கோயிலில் அந்த அரளிக்கொன்னு வச்சுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு ஆராதனை செய்கிறாங்களே, அது எப்படி ஃபாதர்? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் நேரடியான ஒரு பதிலினை நான் சொல்ல விரும்புகின்றேன். 6ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் 7ஆம் நூற்றாண்டின் முதல் சில ஆண்டுகளிலும் திருத்தந்தையாக இருந்த பெரிய கிரகோரியார் இதை பற்றி மிக அழகாக கூறுகின்றார். இந்த காலத்தில் நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோம், நம்ம சொல்கிறோம். எதில் வளர்ந்துருக்கிறோம்? இறை அனுபவத்திலும் இறைவனை பற்றிய புரிதலிலும் வளர்ந்திருக்கின்றோமா என்கின்ற கேள்வி ஒன்று இன்றைய காலத்திலும் இருக்கின்றது. அதை சுட்டிக்காட்டி அவர் சொன்னது இதுதான்: திருவுருவங்கள் எளிய மக்களின் விவிலியம் என்று கூறுகின்றார். திருவுருவங்கள் எளிய மக்களின் விவிலியம். கடவுளை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடியாதவர்கள், கடவுளை பற்றிய இறை இயலை தெரியாதவர்கள் சுரூபங்களையும் திரு படங்களையும் பார்க்கின்ற பொழுது கடவுளை நோக்கி அவர்களுடைய உள்ளத்தை எழுப்புகின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டி இவ்வாறு கூறிவிட்டு, அத்தகைய எளிய மக்களுக்கு நான் மதிப்பு கொடுக்கின்றேன், மரியாதை செய்கின்றேன் என்று சொல்றார். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாத்துலயும் வளர்ந்துட்டோம்னா இறை அனுபவத்தில் வளர்ந்திருக்கிறோமா அல்லது இறைவனை பற்றிய தெளிவில் நாம் வளர்ந்திருக்கின்றோமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒருவேளை ஒரு ஆபத்து இருக்குது, இன்னும் தொடர்ந்து இந்த சுரூபங்களை நாம் அதிகமாக பயன்படுத்துவது நாம் இறைவனை பற்றிய முழுமையாக புரிதலுக்குள் சரியாக நுழைய தயங்குகின்றோம் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றது. உங்களுடைய அடிப்படையின் மத்தியில் புதிய ஏற்பாட்டில் தெல்ல தெளிவாக இயேசு ஆண்டவர் சமாரியா பெண்ணுகிட்ட சொல்கிறார், கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். பிலிப்பியர் அதுக்கு ஒரு மாற்று கருத்து கூறுகிறார். பிலிப்பியர் 3:3 ஏனெனில் உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கு ஏற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் என்று. இப்போ கடவுள் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். இன்றைக்கு வரைக்கும் நேரில் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் அப்படியா அமையவில்லை. மோசே கூட கடவுளுடைய அந்த திருமுகத்தை நேருக்கு நேர் பார்க்கவில்லை. மாறாக அந்த பின்புறம் பார்க்கும் பொழுதே அவரால் அந்த மகிமையை பார்த்து அவர் வரும்பொழுது மக்கள் அவர் முகத்தின் மோசையின் முகத்தை பார்த்து கீழே விழுந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், ஆவியோடு உண்மையோடு வழிபட வேண்டும் என்று. அந்த அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சீடர்கள் கடவுளை பார்த்தார்கள், ஆனால் நாமோ அவரை வழிபடக்கூடியவர் பார்க்கவில்லை. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் எழுவுகிறது ஒரு கேள்விக்குறி, என்னன்னா, என் தெய்வம் என் இதயத்தில் இருக்கிறார், நான் உன் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறேன், நீ ஒரு கோயில் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதெல்லாம் நினைத்து ஆவையோடு உண்மையோடு வழிபடும் பொழுது அவர் வந்து விடுகிறார் என்ற நிதர்சனமான அந்த நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. பவுலடியார் சொன்னது போல அது நீங்க உணர்ந்திருக்கிறதா சொல்றீங்க. அது போல இப்ப தந்தையுடைய கேள்வியிலிருந்து ஃபாதர், சகோதரர் கேட்ட கேள்வியும் சரி, உங்களுடைய கேள்விக்குமான விடையும் சரி, தந்தை அவங்க டெரிவேஷன் எப்படி இதெல்லாம் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தது, இப்படி எல்லாம் உருவாக்கத்துக்குள்ளே எப்படி வந்தது என்பதை அவங்க விளக்கி கொண்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் அந்த அறிவு தெளிவோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னதுக்கு டெரன்ஸ் ஃபாதர் அருமையான ஒரு பதில் கொடுத்தாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையில் எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, நாம் இந்த உருவ வணக்கத்தை நம்ம செலுத்துகிற பொழுது இதை கண்டிப்பாக நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி எந்த குருவானவரும் யாரையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது.
இன்றைக்கு நம்மளுடைய திருச்சபையிலே பல மறை மாவட்டங்களிலே அருங்கொடை இயக்கங்கள் உருவாக கொண்டிருப்பது நீங்கள் எல்லோரும் அறிந்தது. எல்லாரும் ஈவன் மாதா டிவியில் கூட அப்படிப்பட்ட ஜெபங்களை நம்ம ஊக்குவித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஐயா சொன்னது போல இந்த ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டு இருக்கிறது. அதனால் அப்படி போகிறவங்களை நம்ம யாரையும் இழுத்து கொண்டு வந்து நீ கண்டிப்பாக இதெல்லாம் செய்தாக வேண்டும் என்று திருச்சபை ஒருபொழுதும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. அப்படி கட்டாயப்படுத்தாது அவர்களையும் வளரச் செய்து கொண்டிருக்கிற ஒரு திருச்சபைக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அப்போ ஒரு பங்கு தளத்தில் ஒரு பங்கு ஆலயத்திற்குள்ளே ஒரு குருவானவர் ஒரு பலியை ஒப்பு கொடுக்க அந்த வழிபாட்டை செலுத்துகிற பொழுது அங்கே அனைத்து தரப்பட்ட மக்களும் வந்து அமர்ந்து கொள்கிறார், பங்கெடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலேருந்து தான் நம்ம யோசிக்க வேண்டும். இப்போ ஒரு சபையை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம பிரிவினை சபையை சார்ந்த ஒரு சபை, லைக் மைண்டட் பீப்புள் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணத்திலே மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு 50 பேர் மட்டும் கூடி போகிறாங்க. அவங்களுக்கு அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்குது, எல்லோருமே ஒரே கருத்து ஒருமித்து இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய திருச்சபையில் இப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டவர்களும் இருக்கிறாங்க. ஒரு அறியாத, ஒரு கல்வி அறிவு இல்லாத நிலையிலே ஆண்டவரை அறிய முற்படுகிறவர்களும் இருக்கிறாங்க, அறிவு தெளிந்தவர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பன்முகப்பட்ட ஒரு திருச்சபைக்குள்ளே அமர்ந்து கொண்டு தான் திருச்சபை ஒரு காரியத்தை யோசித்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்களைப் போல நம்ம இதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு அப்படின்னு சொன்னால் அறியாத மக்களுக்கு எப்படிப்பட்ட மறைக்கல்வி போய் சேர முடியும் என்பதெல்லாம் நம்முடைய கேள்வியாக இருக்கிற பட்சத்தில் இதை நாம் அந்த ஒரு நிலையில் இருந்துதான், ஒரு பக்குவப்பட்ட நிலையிலிருந்து தான் நீங்கள் பார்க்க வேண்டும். பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்ம இதை வந்து ஒரு தவறான மற்றவர்களைப் போல நம்ம கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு நம்ம வித்தியாசமாய் சிந்தனைக்குள்ளே நம்ம போவதுக்கு அது ஒரு சிறப்பு அழைப்பாக இருக்கும். இல்லை, இதை ஒட்டி நான் சொல்லிடுறேன். நான் விவிலியத்தை பற்றி ஏற்கனவே கேள்வி வந்தது, இப்பொழுதும் கேள்வி வரும். ஏன்னா ஒருவேளை விவிலியத்தை சரியாக புரிந்து கொண்டால், ஏன்னா விவிலியத்திலேருந்து நம்ம வந்து மேற்கோள்கள் காட்டி கேள்வி கேட்கிறோம். இப்போ விவிலியத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒன்று, நீங்கள் தொடக்கத்திலே வந்து சொன்னீங்க விடுதலை பயணம் 20வது அதிகாரத்தில் இறை சொற்கள் 1-5 வரை இறைவன் கொடுத்த கட்டளை. அதற்கு பிறகு நீங்கள் இப்போ பின்னாடி வந்து மேற்கோள் காட்டினது வந்து நீங்கள் வந்து யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரமும் பிலிப்பியர் திருமுகம் 3ஆம் அதிகாரமும் நீங்கள் சொன்னீங்க. இப்போ முதல்ல வந்து நான் பின்னணி என்ன சொல்கிறேன்னா, பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும். விவிலியத்தினுடைய பின்னணி, எந்த சூழலில் இந்த இறை வார்த்தைகள் சொல்லப்பட்டது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். விவிலியத்தினுடைய இறை வெளிப்பாடு என்பது ஏறக்குறைய நம்மக்கிட்ட கையில் இருக்கக்கூடிய இறை வெளிப்பாடு என்பது கிமு ஒருவேளை 2000 கிபி 200 வரைக்கும் தான். அந்த காலகட்டத்தில், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இறைவன் வெளிப்படுத்தியதை நாம் எழுத்து வடிவத்தில் வைத்திருக்கிறோம். அதற்கு முன்னாடி உள்ளதையோ அதற்கு பின்னாடி உள்ளதையோ நாம் இன்னும் என்ன பண்ணல, எழுத்து வடிவத்தில் வைத்திருக்கல. ஒன்று. இரண்டாவது, யாவை இறைவன் எந்த சூழலில் இந்த கட்டளையை கொடுத்தார்? எகிப்தில் 450 ஆண்டுகள், சரிங்களா, அவங்க அடிமையாக இருந்தாங்க. இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருந்த பொழுது இஸ்ரேல் மக்களை அழைத்து வருகின்ற பொழுது இந்த மக்கள் எந்த பண்பாட்டிற்கு பழக்கமானவர்கள் எனில் இவர்கள் எகிப்திய பண்பாட்டுக்கு பழக்கமானவங்க. எகிப்திய பண்பாடு மட்டுமல்ல, எகிப்திய கடவுளை வழிபடக்கூடிய சூழலில் அவங்க இருந்தாங்க. அதனால் தான் நீங்கள் பார்க்கின்ற பொழுது சரி, எண்ணிக்கை நூல் 20ஆம் அதிகாரத்திலும் சரி, அதே போல் இவங்க வந்து விடுதலை பெற்ற செங்கடலை கடந்த பிறகு இந்த பாலைவனத்தில் வந்து கொண்டு வந்து எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தீங்கன்னு முணுமுணுப்பாங்க. அப்போ அங்கே நல்லா நாங்கள் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல உணவு சாப்பிட்டு இருந்திருப்போம்னு சொல்லிப்பாங்க. அப்போ முழுக்க இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்திய பண்பாடு, எகிப்திய கலாச்சாரம், எகிப்திய கடவுளை வழிபடக்கூடிய சூழலிலிருந்து வந்தவர்கள். அது மட்டும் இல்லை, இவங்க போகக்கூடிய நாடு கானான் நாடு. கானான் நாட்டிலையும் பாகால் வழிபாடு என்பது அதிகமாக இருந்த ஒரு நாடு. ஆகவே இஸ்ரேல் மக்களை சூழ்ந்திருந்த அனைத்து நாடுகளிலும் இந்த சிலை வழிபாடு என்று சொல்லக்கூடிய மற்ற தெய்வ வழிபாடு என்பது அதிகமாக இருந்தது. அதிகமாக இருக்கின்ற பொழுது எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டில் யாவே இறைவனை இன்னும் கூடுதலாக சொல்வார்கள் ஒரு பொறாமையின் கடவுள். ஏனெனில் இன்னும் நீங்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னா, ஒன்று அரசர் எளியா இறைவாக்கினருக்கும் ஈசேபலுடைய அரசியினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய 450 இறைவாக்கினருக்கும் என்ன போட்டி நடந்தது? யார் உண்மையான கடவுள், யார் உண்மையான கடவுள் என்று கேட்கின்ற பொழுது யாவே இறைவன் உண்மையான கடவுள் என்று சொல்வதற்காக அங்கு போட்டி நடந்தது, நிரூபிக்கப்பட்டது. ஆகவே யாவே இறைவன் தான் உண்மையான கடவுள். யாவே இறைவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடவுளை விட உயர்ந்தவர், வலிமை மிக்கவர், இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை ஆளக்கூடியவர், இந்த மக்களை வழிநடத்தக்கூடியவர், பாதுகாக்கக்கூடியவர் என்பதனை மிக தெளிவாக பழைய ஏற்பாட்டில் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கும். அந்த பின்னணியில் தான் இங்கு இறைவன் சொல்கிறார், என்னை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு இல்லை. ஏனெனில் இவர்கள் இருந்த வாழ்க்கை என்பது அப்படி. ஆகவே போகக்கூடிய நாடு என்பதும் அப்படி. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர்கள் சொல்வது, இறைவன் சொல்வது என்பது, நீங்கள் எந்த கடவுளையும் வழிபடக்கூடாது. இன்னொரு கேள்வி இதில் ஆழமாக இருக்கிறது. நீங்கள் கேட்கின்றது வேணும், நம்ம விவிலிய வசனம் தான் சொல்லலாம். ஆனால் கடவுள் சொல்கின்ற பொழுது கூட நான் ஆபிரகாமின் கடவுள், யாக்கோபின் கடவுள், ஈசாக்கின் கடவுள் என்று ஏன் பேர சொல்லணும்? யாவே கடவுள்னு சொல்லியிருக்கலாமே. ஏனெனில் ஆபிரகாம் அவருக்கு உரிய ஊழியராக இருந்தார், நம்பிக்கையின் தந்தை என்று சொல்லப்படுகிறது.
ஈசாக்கு தன்னை பலி கொடுக்கின்ற பொழுது கூட எந்த மறுப்பும் சொல்லவில்லை. யாக்கோபு தான் இஸ்ரேல் என்ற பெயர் பெற்றிருந்ததாக நம்ம தொடக்க நூலில் படிக்கிறோம். அவர் தான் அடையாளமாக இருக்கிறார். அப்படியெனில் இவர்களெல்லாம் யாவேரனுடைய ஊழியராக, யாவேரனுக்குரியவராக வாழ்ந்தார்கள். ஆகவே அவர்களுடைய கடவுளுடைய பெயருக்கு முன்னால் அவருடைய பெயர் இருந்தது எனில், இன்றைக்கு நாம் புனிதருடைய வணக்கத்தை எதன் அடிப்படையில் சொல்கிறோம்? இவங்க இறைவனுக்கு உரிய வாழ்க்கை வாழ்ந்தாங்க, இறைவனுக்கு நெருக்கமாக இருந்தாங்க. ஆகவே இறைவனுக்கு நெருக்கமாக வாழ்ந்த வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு இவர்களை வழியாக நாம் என்ன பண்ணணும்? இயேசுவை அடைய வேண்டும். இவர்கள் ஒரு வழி, அதற்கு அடையாளம். அந்த அடையாளம் தான் இங்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சுரூபமாக வைத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு சிலையாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒன்று. இரண்டாவது கேள்வி, நீங்கள் யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண், அங்கே ஆவியிலும் உண்மையிலும், அந்த ஆவியிலும் உண்மையிலும், சரிங்களா? இந்த ஆவி என்பது எது? ஆழமான கேள்வி. மூவொரு கடவுள், தந்தை, மகன், தூய ஆவி. இன்னொரு கேள்வி நம்மள்கிட்ட இருக்கு. கடவுள் உருவமற்றவர். கடவுள் உருவமற்றவர் எனில் அவர் எப்படி இருக்கிறார்? எந்த வடிவில் இருக்கிறார்? அப்போ ஆவியின் வடிவில் இருக்கிறார். அப்போ ஆவி என்பது கடவுளுடைய வடிவம் என்பதா? இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு என்ன வடிவம் என்பது நமக்கு தெரியாது. இயேசு மீண்டும் வருவார். அதே மனித உருவில் வருவாரா, எப்படி வருவாரா என்பது நமக்கு கேள்வி. ஆனால் அதே நேரத்தில் இங்கு கடவுள் எப்படி இருக்கிறார் எனில் ஆவி நிலையில் இருக்கிறார். ஆனால் தான் நம்ம பார்த்தீங்கன்னா கிரேக்க தத்துவம் என்பது மனிதனை பற்றி பிரிக்கின்ற பொழுது இரட்டை கொள்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்மா வேறு, உடல் வேறு. உடல் என்பது அழியக்கூடியது, ஆன்மா என்பது அழியாதது. ஆகவே அழியாதது, என்றும் நிலைத்திருக்கக்கூடிய, என்றும் ஆளக்கூடிய கடவுளுடைய இயல்பு என்பது ஆவிக்குரிய இயல்பு. அந்த ஆவிக்குரிய இயல்போடு நம்ம என்ன பண்ணணும்? கடவுளை வழிபட வேண்டும். ஆனால் அதற்கு அடுத்த ஒரு கருத்து சொல்லாரு, ஆவியிலும் உண்மையிலும். இந்த உண்மை என்பது எது? உண்மை என்பது எதை சொல்கிறோம்? இயேசு சொன்னதை உண்மை. அப்படினேல் இயேசு சொன்ன நற்செய்தியின் படி, நற்செய்தியின் மதிப்பீட்டின்படி, இறையாட்சி விழுமியங்களின்படி வாழ்வதுதான் உண்மையான வழிபாடு. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வழிபாடு என்பது வாழ்வில் மதிப்பீடுகளை கடைபிடிப்பதற்கு பதிலாக அதை நம்ம யாரும் முன்னிலைப்படுத்துவதில்லை. இன்னைக்கு வளர்ந்துட்டோன்னு சொல்கிறோம். சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், அவங்க போய் புனிதருடைய வணக்கம் செலுத்துகிறாங்களா, வழிபாடு செலுத்துகிறாங்களான்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெரியாமல் கூட அவங்க செய்கிறத இன்னைக்கு நம்ம சொல்கிறது. ஆனால் அவர்கள் சாதாரணமாக, எளிமையாக இயேசுனுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்கிறாங்க. நேர்மையாக இருக்காங்க, உண்மையாக இருக்காங்க, பொய் பேச மாட்டாங்க. அப்பா இறையாட்சியினுடைய மதிப்பீடுகள் என்பது வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. ஆகவே வழிபாடு என்பது இயேசு சொல்லக்கூடிய ஆவியிலும் உண்மையிலும் வழிபாடு. அப்போ ஆவியிலும் உண்மையில் வழிபாடுனா, ஆவியில் நிலையில் உள்ள அந்த கடவுள், என்றும் பிரசன்னமாக இருக்கக்கூடிய கடவுளை உண்மையில் வழிபட வேண்டுமெனில் நம்முடைய மதிப்பீட்டின்படி வாழுகின்ற பொழுதுதான் நாம் என்ன பண்ண முடியும்? கடவுளை வழிபட முடியும். அதைத்தான் பின்னால் முழுக்க முழுக்க பவுலடியார் ஆவிக்குரிய இயல்பு, ஊனியல்பு என்று சொல்வார். ஊனியல் என்பது பாவத்திற்குரிய இயல்பு, அது அழிவுக்குரிய இயல்பு. ஆவிக்குரிய இயல்பு என்பது மீட்புக்குரிய இயல்பு என்று சொல்வார். ஆகவே இந்த ஆவிக்குரிய இயல்போடு ஆவியில் நிலையில் உள்ள கடவுளை நாம் வழிபடுவதற்கு அடிப்படையில் எதை செய்ய வேண்டும் எனில் உண்மையில் வழிபட வேண்டும். உண்மை என்பது இறையாட்சியின் மதிப்பீடுகளின்படி வாழ வேண்டும். தந்தை அவர்கள் மிக தெளிவாக ஒரு விவிலிய வார்த்தை, இறை வார்த்தை என்றால் அதனுடைய பின்னணியை முதலில் பார்த்துவிட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு இதையும், ஆவியிலும் உண்மையிலும் வழிபாடு என்றால் என்ன என்பதனை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, சிலை வழிபாடு குறித்த கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாடு பற்றிய கேள்விகள் இன்னும் நம்முடைய மனதிலே பல எழுந்திருக்கக்கூடும். இன்றும் சில விளக்கங்களை நீங்கள் கேட்டு புரிந்து கொண்டிருக்கக்கூடும். இப்படிப்பட்ட பல கேள்விகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.